லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். ஆப்கன் மருத்துவமனை மீது பாகிஸ்தான் தாக்குதல், 400 பேர் பலி, 250 பேர் காயம். ஆப்கானிஸ்தானில் காபூலில் உள்ள மருத்துவமனை மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 400 பேர் கொல்லப்பட்டனர். கடந்த சில வாரங்களாகவே ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. பாகிஸ்தானுக்குள் தாக்குதல்களை நடத்தும் ஆயுத குழுக்களுக்கு ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசு அடைக்கலம் அளிப்பதாக கூறி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தானின் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து வரும் ஆப்கன் அரசு இராணுவ நடவடிக்கை மூலம் தக்க பதிலடி அளித்து வருகிறது. இந்நிலையில்தான் காபூலில் உள்ள மருத்துவமனை மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது. காபூலில் மிகப்பெரிய போதைப்பொருள் சிகிச்சை மையம் செயல்பட்டு வருகிறது. அங்கு 1000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் நேற்றிரவு 9 மணி அளவில் திடீரென மருத்துவமனை மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் கட்டிடங்கள் தீப்பற்றி இடிந்து விழுந்தன. இடிபாடுகளில் சிக்கி 400 பேர் பலியானதாகவும் 250 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசு தெரிவித்துள்ளது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அஞ்சப்படுகிறது. பாகிஸ்தானின் இந்த தாக்குதல் மனிதநேயமற்ற செயல் என ஆப்கானிஸ்தான் கண்டனம் தெரிவித்தது. ஆனால் காபூலில் மருத்துவமனையை குறிவைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என பாகிஸ்தான் இராணுவம் மறுத்துள்ளது. பலியானவர்களில் பெரும்பாலானோர் போதை பழக்கத்தில் இருந்து மீண்டு வருவதற்காக சிகிச்சை பெற்று வந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளைமாக்ஸ் நெருங்கி வந்த நேரத்தில் விஜயை சேர விடாமல் தடுக்கும் இருவர். நடிகர் விஜயின் தாவேகா கட்சி பாஜக கூட்டணிகள் இணையும் என்கிற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை தூண்டியுள்ளது. அதே நேரம் பாஜக கூட்டணிகள் இணைந்தால் விஜயின் அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படும் என திமுக பிரச்சாரம் செய்கிறது. உண்மை அதுவல்ல. ஆரம்பத்தில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணும் இப்படி யோசித்தே கூட்டணியை தவிர்த்தார். உண்மையை அறிந்த பின் கூட்டணிக்குள் வந்து துணை முதல்வராகிவிட்டார் என்கிறது டெல்லி வட்டாரம். தாவேகாவுக்கு ஆதரவாக போலியான சர்வேக்களை திமுக தரப்பு வெளியிடுகிறது. அவர்கள் உருவாக்கும் மாயையில் விழுந்தால் விஜய்க்குதான் பாதிப்பு. தனித்து போட்டியிடுவது தற்கொலைக்கு சமம். பாஜக கூட்டணிகள் இணைந்தால் வெற்றி நிச்சயம். இதை விஜயிடம் விளக்கி சொல்லுங்கள் என டெல்லி பாஜக முக்கியஸ்தர்கள் விஜய் தரப்பிடம் கூறியுள்ளனர். ஆனால் அவர் எந்த முடிவும் எடுக்காமல் மௌனம் காக்கிறார். அவரின் மௌனம் கட்சியை உச்சக்கட்ட குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அந்த குழப்பத்திற்கு பின்னணியில் இருவர் இருப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் நடந்த தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தனித்து போட்டியிடலாமா அல்லது கூட்டணி வைக்கலாமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அவர்களில் 90% பேர் கூட்டணி வைக்க ஆதரவு தெரிவித்ததுடன் விஜய் எடுக்கும் முடிவுக்கு சம்மதம் தெரிவிப்பதாகவும் கூறினர். அதன் தொடர்ச்சியாக மாநில நிர்வாகிகளின் முடிவை விஜய் கேட்டுள்ளார். கூட்டணி விஷயத்தில் கிளைமாக்ஸ் நெருங்கியுள்ள நிலையில் விஜயை கூட்டணியில் சேரவிடாமல் அவரது அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி தடுத்துள்ளார். அவருடன் சேர்த்து தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் தடுப்பதாக தாவேகா தரப்பில் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூட்டணி குறித்து பரவி வரும் சர்ச்சைகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி பேச்சு இல்லை. சமீப காலமாக சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் சில பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பாஜக அதிமுக சசிகலா ராமதாஸ் ஆகியோருடன் தாவேகாவை தொடர்புபடுத்தி கூட்டணி பேச்சு நடத்தப்படுவதாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. குறிப்பிட்ட கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் எந்தவிதமான பேச்சும் எந்த மட்டத்திலும் நடக்கவில்லை. இதுபோன்ற ஒத்திகை காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளோடு தொடர்புபடுத்தி கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டதும் உண்மையில்லை. தொடர்ந்து குழப்பத்தை விளைவிக்க ஆதாரமற்ற செய்திகளை திமுகவினர் பரப்புகின்றனர் என அவர் தெரிவித்தார். விஜய் சேர தடையாக இருக்கும் பழனிசாமி, அண்ணாமலை. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. தேமுதிக உட்பட 23 கட்சிகளுடன் திமுக மெகா கூட்டணி அமைத்து தயாராகி வருகிறது. தேசிய ஜனதா கூட்டணிக்கு இன்னும் பலம் சேர்க்கும் முயற்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இறங்கியுள்ளார். விஜயின் தாவேகா வந்தால் வெற்றி எளிதாகும் என அவர் நினைக்கிறார். சமீப நாட்களாக இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. ஆனால் குறைந்தது 160 தொகுதியில் போட்டியிடுவதில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி பிடிவாதமாக இருக்கிறார். தாவேகா இணைவதை இது சிக்கலாக்கியுள்ளது.
கூட்டணி குறித்து யாரும் வெளியில் பேசக்கூடாது என அமித்ஷா கண்டிப்புடன் கூறியுள்ளார். ஆனாலும் டீயும் காஃபியும் ஒன்றாக கலக்க முடியாது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இது இரண்டும் மேலிடத்தை கோபமடைய செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அமித்ஷாவுடன் சந்திப்பு முடிவு இனி த்ரிஷா கையில். தாவேகா தலைமையில் தனி கூட்டணி அமைத்து திமுக அதிமுகவுக்கு போட்டி கொடுக்க அக்கட்சித் தலைவர் விஜய் திட்டமிட்டார். கூட்டணி அமைக்கும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்றும் அறிவித்தார். ஆனால் எந்த கட்சியும் இதை கண்டுகொள்ளவில்லை. கரூர் உயிர்பலி சம்பவம் விஜயின் பிரச்சாரத்தில் தொய்வு ஏற்படுத்தியது. தாவேகா தனித்து விடப்பட்டது. பெரும்பாலான கட்சிகள் தனது கூட்டணியை உறுதி செய்து கொண்டன. சமீபத்தில் நடந்த தாவேகா மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் தனித்து போட்டியிடலாமா அல்லது கூட்டணி வைக்கலாமா என கேள்வி எழுப்பப்பட்டது. அவர்களில் 90% பேர் கூட்டணி வைக்க ஆதரவு தெரிவித்ததுடன் விஜய் எடுக்கும் முடிவுக்கு சம்மதம் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளனர். தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தேஜ கூட்டணியில் விஜயை சேர்க்க பேச்சு நடப்பதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா தரப்பில் விஜயை வளைப்பதற்கான முயற்சிகள் அவருடைய தோழி நடிகை த்ரிஷா வாயிலாக நடந்துள்ளன. கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில் 2 நாட்கள் விஜய் முகாமிட்டிருந்தார். அதற்கு ஒரு நாள் முன்பாக மும்பை சென்ற த்ரிஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நெருக்கடி இல்லாமல் சிபிஐ விசாரணையை முடித்து விஜய் வீடு திரும்பியுள்ளார். அவரது ஜனநாயகன் படத்தை வெளியிடுவதற்கும் நடிகை எடுத்த முயற்சிகள் பலன் அளித்துள்ளன. தணிக்கை குழுவினர் இன்று படத்தை மீண்டும் மறு தணிக்கை செய்ய உள்ளனர். இதேபோல அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி மகன் மிதுன் வாயிலாகவும் நடிகையிடம் கூட்டணி தொடர்பாக பேச்சு நடத்தப்பட்டுள்ளது. அந்த நடிகை எடுக்கும் முடிவை எதிர்பார்த்து தாவேக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் காத்திருக்கின்றனர். மாமனார் படத்தில் அடையாளம் தேடும் ஆதவ் அண்ணாமலை விமர்சனம். நடிகர் ரஜினிகாந்த் குறித்து விமர்சனம் செய்த தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவுக்கு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: ஆங்கிலத்தில் இல்யூஷன் என்றொரு வார்த்தை உண்டு. இருப்பதை இல்லாதது போலும் இல்லாததை இருப்பது போலும் கற்பனை செய்து கொள்வது என்பது இதற்கு பொருள். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய திரையுலகின் அடையாளங்களுள் ஒருவராக விளங்குபவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். யாராலும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் இருப்பவர் அவர். அந்த இடம் அவருக்கு எளிதில் கிடைத்து விடவில்லை. தனது கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் தனது கலைத்திறனாலும் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்து மக்களால் கொடுக்கப்பட்ட இடம். அவரது கலை பயணத்தில் அவர் எதிர்கொண்ட அரசியல் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம். அவற்றை கடந்து 50 ஆண்டுகளாக உச்சத்தில் இருப்பது என்பது சாதாரணமாக அனைவருக்கும் சாத்தியப்படுவதல்ல. அதற்கு மிகுந்த மனவலிமை வாய்த்திருக்க வேண்டும். தன்னுடன் நடிக்கும் கலைஞர்களின் திறமை குறித்து அவர் அச்சப்பட்டதுமில்லை, அவர்களை ஒதுக்கியதும் இல்லை. மிகச்சிறந்த கலைஞர்களை தன் திரைப்படங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். அவர்களுக்கான முழு வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அவர் அன்றும் இன்றும் என்றும் சூப்பர் ஸ்டார். அத்தகைய மனிதரின் மனவலிமை குறித்து தனக்கென தனி அடையாளம் இல்லாமல் மாமனாரின் பணத்தை வைத்து பல கட்சிகள் மாறி ஒரு அடையாளம் தேடிக் கொண்டிருப்பவர்கள் பேசுவதையும் இல்யூஷன் என்று கூறலாம் என அண்ணாமலை கூறியுள்ளார். இந்த விவகாரத்தை இப்போ விசாரிக்க முடியாது. பாமகவுக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்கீடு செய்து அன்புமணிக்கு இந்திய தலைமை தேர்தல் கமிஷன் கடிதம் எழுதியிருந்தது. அன்புமணி போலியான ஆவணங்களை தாக்கல் செய்து கொடுத்த விண்ணப்பத்தை ஏற்று தேர்தல் கமிஷன் இந்த முடிவை எடுத்திருக்கிறது. தேர்தல் கமிஷனின் முடிவை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை ஹைகோர்ட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மனு செய்திருந்தார். ஏற்கனவே இதே கோரிக்கை தொடர்பான விவகாரம் சென்னை உரிமையியல் கோர்ட்டில் தொடரப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய ஹைகோர்ட் ராமதாஸின் மனுவை தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் சென்ற வாரம் ராமதாஸ் மேல்முறையீடு செய்திருந்தார். மாம்பழ சின்னத்தை முடக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய் மல்யா பக்ஷி அமர்வில் நேற்று நடந்தது. அப்போது அன்புமணி தரப்பில் ஆஜரான வக்கீல் மீனாட்சி அரோரா, இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டியது ஒன்றுமில்லை. வயதான காலத்தில் ராமதாஸை சிலர் தவறாக வழிநடத்தி வழக்கு தொடுக்க வைத்துள்ளனர். தேர்தல் தேதி அறிவித்து விட்டதால் வழக்கை விசாரிக்க வேண்டியதில்லை. தேர்தல் கமிஷனின் ஆவணத்தில் என்ன இருக்கிறதோ அதையே கோர்ட் எடுத்துக்கொண்டு வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரினார். இதை ஏற்ற நீதிபதிகள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் இந்த விவகாரத்திற்குள் செல்ல கோர்ட் விரும்பவில்லை என கூறி வழக்கை தள்ளி வைத்தனர். மூர்த்தியின் சொத்துக்களை முடக்குகிறது அமலாக்கத்துறை. திருநெல்வேலி CN கிராமத்தைச் சேர்ந்தவர் மூர்த்தி, வயது 45. அகில இந்திய பசும்பொன் முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக உள்ளார். இவரது மனைவி சுதா திமுக கவுன்சிலர்.
மூர்த்தி அவரது கூட்டாளி பாலசுப்ரமணியம் வங்கிக் கடன் வாங்கி தருவதாக 25 கோடி மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு புகார்கள் சென்றன. இருவரும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தொடர்பாக விசாரித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூர்த்தியை கைது செய்தனர். மூர்த்திக்கு ரூபாய் 25 கோடி மதிப்புள்ள அசையா சொத்துக்கள் உள்ளன. இது குறித்த விவரங்களை கேட்டு தமிழக பதிவுத்துறைக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடிதம் எழுதியுள்ளனர். மூர்த்தியின் சொத்துக்களை முடக்கவும் அமலாக்கத்துறையினர் முடிவு செய்துள்ளனர்.